ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பிதாவே உம்மை துதிக்கிறோம். இரட்சகராகிய எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மகிமையான உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா கனத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திரராகிய உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சகராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லவராகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். போதுமானவராகிய உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதராக அதிசயராக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையான எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். அற்புதரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை, எங்கள் குறைகளை, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து, எங்கள் பாவங்களை எல்லாம் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்ட பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்து எங்களை நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபையை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் உணர்வுகள் என்கிற பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் விருப்பங்கள் என்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனது என்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற உம்மை நன்றியோடு நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எந்த மகிமையான உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜரீக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தராகிய ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபை இந்த மாதத்திலே எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற எல்லா தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் நடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
நீர் மகிமையின் தேவனாய் இருந்து ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து ஆவியானவரே, இந்த மார்ச் 1ஆம் தேதிக்குரிய விசுவாச வார்த்தையை எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். வரவேண்டிய பிள்ளைகளை தடைகளை நீக்கி துரிதமாய் ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக கரம் இந்த காலை வேளை எங்கள் நடுவிலே பலமாய் செய்ய ஆண்டவரே தங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you, Jesus. Hallelujah. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதிலும். Praise the Lord. Hallelujah. கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் உற்சாகமாய் Yes, Riba Karagadara Maladaraba, Ramala Dirama Rama Diramala Karadaraba, Okilo Varakilo, Kadu Kirubaye, Amal Kadu Kirubaye, Kirubai Melanade, Kirubai Melanade, Kirubai Melanade, Kirubai Melanade, Galil கிருபை மேலானதே, சோர்வுற்ற வேளைகளில் கிருபை மேலானதே, மெலடின நேரங்களில் கிருபை பலனானதே, சோர்வுற்ற நேரங்களில் கிருபை என்னை தாங்கிற்று, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, glory. நேரங்களில் கிருபை என்னை காத்தது, கண்ணீரின் மத்தியிலோ கிருபை என்னை தேற்றுதே, நேரங்களில் கிருபை என்னை காத்தது, கண்ணீரின் மத்தியிலோ கிருபை என்னை தேற்றுதே, கிருபை மேலானது. ஆமென். கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது,
கிருபை மேலானது, கிருபை மேலானது. அல்லேலூயா. கிருபை மேலான எல்லா காலங்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் கிருபை மேலான. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உலகம் முழுவதும் சமாதான கேடு, நிம்மதி இல்லை. எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் சண்டைகளும். நேற்று தினத்தில் ஈரான்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போட்ட குண்டுல ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த 40 பிள்ளைங்க ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாங்க. பாருங்க எவ்வளவு இழப்புகள். ஈரானுடைய பிடிவாதத்தினாலும் அமெரிக்காவினுடைய வைராக்கியத்தினாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவனும் உலகத்தை அழிக்கதான் பார்க்கறேன். உலகத்தை டெவலப் பண்ண யாரும் பார்க்கல. எல்லாவனும் தனக்கானதை சுருட்டதான் பார்க்கறான். ஏழை எளிய மக்களை பற்றி யாரும் கவனத்திலே கொள்றதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கிருபையாலே தாங்கி வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் கூட கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று கை தட்டாமலும் வாய் திறவாமலும் பாடாமலும் உட்கார்ந்து கேட்க கடவுள். அப்படியா? நல்ல உற்சாகமா கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு சபையில தான் வாயை திறங்கன்னு சொல்லணும். ஆனா கட்சி மீட்டிங்ல போனா யாரும் சொல்றதே இல்லை கையை தட்டுங்க வாயை திறங்க அப்படின்னு. அது பாட்டுக்கு அது விசில் அடிக்குதுங்க, அது பாட்டுக்கு அதுங்க ஆரவாரம் பண்ணுதுங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? கையை தட்டுங்க வாயை திறங்க தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் எல்லாரும் பாக்குறாங்க. சபைக்குள்ள வந்த உடனே ஒரு உற்சாகத்தோட வரணும். ஏதோ தலைச்சன் பிள்ளை இழந்துட்ட மாதிரி துக்கத்தோடு வந்து உட்காரக்கூடாது. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரமா சங்கீதம் 100 பிளக்ஸ் போர்டு போட்டு வெளியில வச்சிடலான்னு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. பெயர் சொல்லி அழைக்காது உங்கள் கிருபை பெரியவனாக்குவதும், பெயர் சொல்லி அழைக்காது உங்கள் கிருபை பெரியவனாக்கியதும். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. இயேசுவே கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ.
நீதிமானாய் மாற்றினாது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியாது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் இயேசுவே கிருபையாய் நிலைநிற்கிறோம், கிருபையாய் நிலைநிற்கிறோம். உங்க கிருபை, உங்க கிருபை, கிருபை 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 கிருபையாய் நிலைநிற்கிறோம். இயேசுவே தாழ்மை உள்ளவரிடத்திலே தன்னை தான் தாழ்த்துகிறவர்கள் மேலே உடைய கிருபை பெருகும், உடைய கிருபை நிலை நிற்கும், உடைய கிருபை தாங்கும், அவர் கிருபை பலன் தரும், அவர் கிருபை நம்மை ஆட்கொள்ளும். உங்க கிருபை 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 கிருபை. முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ராபா தாரா ராபா தாரா ராபா ராபா லாதா ராபா ராபா கலரோ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். எஸ், கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. ஓ ரபா கராதா ரபா லாதா ரபா கராதா ரபா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எஸ், நாம் நிற்பதும் நிர்மூலமாக்காதிருப்பதும் தேவன் நம்மோடு வருவதினால், தேவன் நமக்கு முன்பாக செல்லுவதினால், எதினால் யோசிப்பவன். தேவா எதினால் விசேஷித்தவன், யோசிப்பவன். என்னோடு வருவது இயேசு, என்னோடு வருவதினா மேலிருந்து பாதுகாக்குது, பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பகலெல்லாம் கூட செல்லுது.
தேவ என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான இயேசு என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே. கிருபை எதினால் விசேஷிப்பவர் தேவா நாம் எதினால் விசேஷிப்பவர் என்னோடு வருவதினால் கிருப 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 இயேசுவே எங்களோடு இருப்பது கிருப. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறது கிருப. எஸ் வாரம் பார்க்குது கூட செல்லுது. எஸ் சொன்ன தேவ ஜனம் வானம் பார்க்குது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் காணுவேன் கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். எஸ் கிருப 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 வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் ஆசையுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் ஆசையுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை சேராத மாறும் Yes, hallelujah. Praise the Lord. இயேசுவே நீர் என்னோடு இருப்பதினால், ஓ ராஹா துனியாந்தனா, நீர் எங்களை கைவிடாதிருப்பதினால், நீர் எங்களை தாங்கி நடத்துவதினால், ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்தபடியினால், எங்களை ஒவ்வொரு நாளும் ஏந்தி வந்தபடியினால், எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வந்தபடியினால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை தப்புவித்து ரட்சித்து வந்தபடியினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே உங்க கிருபையாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். உங்களுடைய தயவினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது நீர் எங்கள் மீது பாராட்டின கொஞ்ச நேரம் கிருபையை மாத்திரம்தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். ஆண்டவரே இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைத்திருப்பது உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபை. ஆண்டவரே இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, உம்முடைய ஊழியத்திலே, உம்முடைய சபையிலே எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து எங்களை நடத்துவது உம்மாலே கிடைத்த கொஞ்ச நேரம் கிருபை. ஆண்டவரே இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே
எங்கள் கண்கள் பிரகாசமற்றிருந்த எங்கள் கண்களை ஆண்டவரே, எப்படி சவுடைய கண்கள் இருந்து செதில்கள் கீழே விழுந்ததோ அதுபோல எங்கள் கண்கள் இருக்கிற மந்தத்தையும் எங்கள் கண்கள்ல மறைக்கப்பட்டிருந்த காரியங்களையும் கீழே விழ செய்யும்படி ஆண்டவரே கொஞ்ச நேரம் கிருபை எங்களுக்கு தந்து எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்க வைத்திருக்கிறது. உங்க கொஞ்ச நேரம் கிருபையாண்டவரே, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எதற்கோ அடிமையாயிருந்து எங்கள் மேல் அன்பு வைத்து எங்கள் அடிமைத்தன நுகத்தை உடைத்து எங்கள் கட்டுகளை அறுத்து ஆண்டவரே கொஞ்சம் எங்களுக்கு உயிர் கொடுத்து உம்முடைய சமூகத்தில வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் பாராட்டின இந்த கொஞ்ச நேர கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு மணி துளிகளுக்கும் எங்களுக்கு தேவையா இருப்பது உங்க கொஞ்ச நேர கிருபை. ஆண்டவரே ஹல்லேலூயா, உங்க கிருபை மாத்திரமே எங்களை எல்லா விதத்திலும் நடத்த முடியும். ஆண்டவரே இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் என் வாழ்க்கையின் மூலமாய் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாள் ஒரு மகிமையான நாள். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாச வார்த்தை. எல்லாரும் வாக்குத்தத்த ஆராதனையும் சொல்லுவாங்க. நான் சொல்றது விசுவாச வார்த்தையின் ஆராதனை. வேர்ட் ஆஃப் காட் இஸ் மஸ்ட். தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். ஆமென். அதுல வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது, அதுல எச்சரிக்கிற காரியங்களும் இருக்கிறது, கட்டளைகளும் இருக்கிறது, நம்மை உருவாக்குகிறவைகளும் இருக்கிறது. ஆகவே இந்த நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக அடியேன் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. அதற்கு முந்தின 2 வசனங்களையும் சேர்த்து படிக்கணும். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முந்தினவைகளை நினைப்பது நல்லதல்ல, பூர்வமானவைகளையும் சிந்திக்க கூடாது. சிலர் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்க, இது பூர்வ ஜன்ம கர்மம், அதனால்தான் உங்களை என்ன பண்ணுது தொடருதுன்னு சொல்லுவாங்க. உங்க பிதாக்கள் செய்த பாவம், அதனாலதான் இது உங்களை பிடித்து அலகழிக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி
அவர் உடல்ல இருந்த நீரெல்லாம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாளில 50 பேருக்கு மேலாக தரிசனம் கொடுத்து தம்மோடு இருந்த 12 பேர்ல ஒருவன் துரோகியாக போய் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து மரித்து போனான். யூதாஸ் காரியோத் அவனை கழித்து விட்டு மீதமுள்ள 11 பேரை ஒலிவ மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி மத்தேயு 28:19-20 படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி செய்யுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவருக்காக வாழுகிற பிள்ளைகளை பூர்வ ஜன்ம கர்மம் தொடராது. அப்ப என்ன பாஸ்டர், கர்த்தரை தன் மேய்ப்பனாக கொண்டிருக்கிறவர்களை நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். சங்கீதம் 128:5 நினைக்கிறேன். எடுத்தீங்கன்னா வாசிங்க. கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, அந்த நீ என்ற இடத்துல உங்க பேரை போட்டு படிச்சுக்கங்க. படிமா. ஆமா, கேத்ரீன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். டைட்டஸ் ஐ மோகனை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறபடியினால் கொரோனாவிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறேன். பைக் விபத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறேன். உலகத்திலே வரக்கூடிய எல்லாம் வரும். மண்டை இருக்குந்தட்டியும் சளி விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சரீரத்திலே உபத்திரவங்களும் பாடுகளும் இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மூதாதையருடைய சாபம், மூதாதையருடைய அக்கிரமம் அவர்களை தொடராது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இதுதான் விசுவாசம். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. முந்தினோர்களுடைய சாபங்களோ பாவங்களோ அக்கிரமங்களோ பிந்தினோராகிய என்னை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடியினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேலே பூசப்பட்டபடியினால் முந்தினவைகள் என்னை தொடராது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நன்மையும் மாத்திரம் தொடரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். கிருபையும் நன்மையும் மாத்திரம்தான் நம்மை தொடரும், வேற ஒன்னும் தொடராது. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஒரு கான்பிடென்ட் ஃபெய்த், ஒரு நிச்சயமான உறுதியான நம்பிக்கை. நான் முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன், என்னை கிருபையும் நன்மையும் தொடர். அதுதான் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் அடிமையாய் இருக்கிற தேசத்திலே உங்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களை அலகழித்து கொண்டிருந்ததோ, அது எல்லாவற்றையும் ஒரு திரி, எரிந்து கொண்டிருக்கிற ஒரு திரி அணைகிறது போல நான் அணைத்து விட்டேன். உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களை சூழ்ந்திருக்கிறேன், உங்களோடு தங்கி இருக்கிறேன், உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. I will make new things in your life, in your family. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதியவைகளை உருவாக்குகிறார், புதியவைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறவர், புதியவைகளை நமக்கு கொடுத்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இத்தனை வருஷங்களா, இத்தனை ஆண்டுகளா என் வாழ்க்கையில எந்த பக்கம் பார்த்தாலும் தோல்வி, எந்த பக்கம் பார்த்தாலும் வருத்தம், எந்த பக்கம் பார்த்தாலும் துயரம், எந்த பக்கம் பார்த்தாலும் திகில். நான் கேட்கிறேன், துயரம் வந்தது என்று சாப்பிடாதிருக்கிறோமா? துயரம் வந்தது என்று உடுத்தாமல் இருக்கிறோமா? துயரம் வந்தது என்று இரவு பகல் தூங்காமல் இருக்கிறோமா? துயரம் வந்தது என்று வேலை வெட்டிக்கு போகாதிருக்கிறோமா? என்ன துயரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், எப்படியாவது உயிர் வாழணும்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம். ஆனா முறுமுறுக்கிறோம். எப்படி? என் கூட இயேசு இருந்தா இப்படி ஏன் நடக்குது? இயேசு உன் கூட இருக்கிறதுனாலதான், அந்த கொஞ்ச நேரம் கிருபை உங்க மேல இருக்கிறதுனாலதான் நம்ம ஆண்டவர் உசுரோடு வச்சிருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். முந்தா நாள் ஒரு டிரைவருடைய கவனக்குறைவு, டிரைவிங் பண்ண சொன்னா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார். மிஸ் ஆகி ஒரு பாறையில தட்டி 150 அடி ஆழத்துல விழுந்து 15 பேர் ஸ்பாட்லயே விட்டு 25 பேரை கை போய் கால் போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. அப்ப நல்லா யோசித்து பார்த்துக்கங்க. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அவருடைய கொஞ்ச நேரம் கிருபை. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிற்பது கொஞ்ச நேரம் கிருபை, நான் விழாதிருப்பது கொஞ்ச நேரம் கிருபை, நான் வாழ்வது கொஞ்ச நேரம் கிருபை. ஆகவே கடந்தவைகளை நான் நினைக்க மாட்டேன், கடந்து போனவைகளை நினைக்க மாட்டேன். எனக்கு புதியவைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். நல்ல ஜோர கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ரெண்டே 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். முதலாவது, ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும்
அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறை பொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அப்படி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது இல்ல? அதற்கு தான் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீர் ஊற்றுகள் இருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பு என்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்தது என்றும் நான் செய்த சொரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்று நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னமே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகள் எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறை பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நீர் ஊற்றுகள் இருந்து இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீர் ஊற்றுகளிலிருந்து, அந்த யூதாவின் நீர் ஊற்றுகள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம், அவருடைய நீர் ஊற்றுகள், அவருடைய தலையிலிருந்து வடிந்த ரத்தம், அவருடைய கைகளில் இருந்து வடிந்த ரத்தம், அவருடைய கால்கள் இருந்து வடிந்த ரத்தம், அவருடைய சரீரத்தில் இருந்து வடிந்த ரத்தம், அவருடைய விழாவில் இருந்து வடிந்த ரத்தம் நமக்கு நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்றுகள் இருந்து நீங்களும் நானும் தோன்றி இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, நான் கூட வருஷத்துக்கு 3 முறை திருப்பதிக்கு நடந்தே போய், இங்கிருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுவோம், அங்கிருந்து நடந்து போவோம். நடந்து போகும்போது தனியா அனுப்ப மாட்டான், மிருகங்கள் தொல்லை அதிகம். ஆகவே 10 பேரா அனுப்புவான். அவங்களோட கூட ஒரு செக்யூரிட்டி கார்டு அனுப்புவான். அப்படிதான் போகணும். வருஷத்துல 3 முறை மொட்டை போட்டேன். ரட்சிப்பு இல்லை, சுகம் இல்லை. ஒவ்வொரு ஆடி மாதமும் அமாவாசை அன்னைக்கு, ஆடி அமாவாசை பாருங்க, உடம்பெல்லாம் எலுமிச்சம்பழம் குத்தி தீச்சட்டி எடுத்து நெருப்பு மிதிச்சேன், அம்மனுக்கு கூழ் ஊத்தினேன். ஒரு சத்தமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்துல பரணி கிருத்திகன்னு சொல்லுவாங்க, மறுநாள் கிருத்திகன்னு சொல்லுவாங்க. அந்த பரணி கிருத்திகை அன்னைக்கு எங்க கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் திருத்தணி காவடி எடுத்து நடந்தேன். மாற்றம் வரல.
ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் ஊற்றுகளில் இருந்து என்னை தோன்ற பண்ணி இருக்கிறார். இதுவரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது, இனியும் அது தொடரும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அதான் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. ஆமா, அதே நினைச்சுக்கிட்டு இல்ல, ஆனா சாட்சிக்காக அதை சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்த நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல். இதுவரைக்கும் நீ விரக்தியோடு இருந்திருக்கலாம், சலிப்போடு இருந்திருக்கலாம், சஞ்சலத்தோடு இருந்திருக்கலாம், குழப்பத்தோடு இருந்திருக்கலாம், நம்ம நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்கலையேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ரட்சகரை நீங்கள் தொழுது கொள்ளும் போது, இது முதல். நீங்கள் தொழுது கொள்ளுகிற நாள் முதல், விசுவாசிக்கிற நாள் முதல், அவரை பற்றி கொண்டு நடக்கிற நாள் முதல், அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வாழ்கிற நாள் முதல் கர்த்தர் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத பெரியவைகளையும் பொருளாதாரத்தையும் எல்லா மறைப்பொருளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை புதிய விதத்திலே நடத்துகிற ஒரு மாதமாக, வருஷமாக இது இருக்கும் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, நான் ஜுரம் வந்தாலும் நிறுத்த மாட்டேன் திங்கிறத, உடம்பு வலி இருந்தாலும் நிறுத்த மாட்டேன். ரொட்டீனா கரெக்டா சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். துயரமா இருக்குதா, கவலைப்பட மாட்டேன். யாருன்னா சொந்தம் செத்துட்டாங்களா, போவேன், அவங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடுவேன். அதையே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டேன், நோய் வந்த கோழி மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா மழையில கோழி நினைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், ஒரு சோத்து ஓரமா போய் கூனி குறுகி படுத்து. அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. எப்படி நம்ம மேல ஒரு சின்ன தூசு பட்டா அப்படி விரல்ல என்ன பண்றோம், தட்டி விட்டுட்டு அதே சட்டையை போட்டுக்கின்னு தான் போறோம். ஒரு முறை பாம்பேக்கு போயிருந்த போது ஒரு இடத்துல ஆராதனையை முடிச்சிட்டு இன்னொரு இடத்துல பிரசங்கத்துக்கு போனோம். தாமஸ் என்கிற பாஸ்டர் என்ன கூட்டிகிட்டு போறார். பாருங்க, அந்த நேரத்துல நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி, அந்த தண்ணி சேரும் மேல அடிச்சு ரொம்ப சூழ்நிலை சரியில்லை. துணியெல்லாம் சஃபாரி ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியேதான் அங்க போனேன். அங்க இருந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் மொத்தம் நினைஞ்சிட்டு வந்துக்கிறீங்களே, ஒரு நல்ல துணி கொடுத்தார், தோட்டிக்கிட்டேன். ஒரு கடை பக்கம் கூட்டிகிட்டு போனார். ஒரு வேஷ்டி வாங்கினேன், ராம்ராஜ் காட்டன் ஷர்ட் வாங்கினேன், வேஷ்டியை கட்டினேன், ஷர்ட்டை போட்டேன், பிரசங்கம் பண்ண, ஊழியத்தை முடிச்சிட்டு வந்தேன். ஐயோ நினைஞ்சிச்ச, வேற வழியே இல்லையே அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தா கர்த்தருடைய ஊழியம் செய்ய முடியுமா? அப்போ ஜான் வயிற்று பிழைப்புக்காக நாம் யோசிக்கிறது இல்ல. கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் ரொட்டீனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல வரும்போது மாத்திரம்தான் நமக்கு என்னது, முறுமுறுப்புகளும் கசப்புகளும் விரோதங்களும் வைராக்கியங்களும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்தா பிச்சை கூட கிடைக்காது. அதான் சொல்லிட்டார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி பாதாளத்துல போட்டுட்டு என் சமூகத்துல வா. துயரத்தோடு வர வேண்டும் என்று, என் சமூகத்துல வர வேண்டும் என்று உனக்கு சொன்னவன் யார்? அழகா சொல்றார். கர்த்தருக்கு உன்னுடைய மாத பிறப்புகளையும் உன்னுடைய பிறந்த நாள்களையும் உன்னுடைய வருஷ பிறப்புகளையும் நான் வெறுக்கிறேன்னு ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல சொல்றேன். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, நான் என்ன செய்யறேன், இது முதல் புதியவைகளானவைகளையும் அப்புறம்
இமான் பாஸ்டர், நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு உனக்கு என்ன உனக்கு தெரிவிக்கிறே. என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்தா ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு நிறைய பேரு எல்லாருக்கும் பெய்கின்ற மழைதான் சரியாக பெய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எல்லாரையும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கொடை பிடிச்சிடறோம். அந்த இஸ்ரவேலின் மேல இறங்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். என்ன கொடைங்க? முறுமுறுப்பு என்கிற கொடை. என்ன கொடைங்க? புருஷன் மேல கசப்பு, பெஞ்சாதி மேல கசப்பு, மாமியா மாமனார் மேல கசப்பு, பெத்த தாய் தகப்ப மேல கசப்பு, வெறுப்பு. என்னை ஏண்டி நீ பெத்த? அப்ப நான் கேட்டுக்கிறியாமா? கேட்டிருப்ப. என்ன கேட்காதாலனா பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையாமா பெத்த? பெரியவங்க சொல்லுவாங்க, உன்னை பெத்ததை விட ஒரு கூழாங்கல்ல பெத்திருந்தா எடுத்து என்ன பண்ணலாம்? இடிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையா வாழ்க்கையில நம்ம பேசுகிற வார்த்தைகள். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறது. ஆனா இதெல்லாம் தான் கொடை. இதை பிடிச்சுக்கிட்டு வந்தா இஸ்ரவேலின் தேவனுடைய ஆசீர்வாத மழையாய் நம்மேல் இறங்காது. அது கொடையின் மேலே விழுந்து தடைப்பட்டு சைட்ல போய் விழுந்து. அப்போ நம்ம கொடை பிடிக்கிறது என்ன பண்ணோம்? எடுத்துடணும். கொடையே கையில எடுக்க கூடாது. முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். I am going on, moving on. God with me always. Pastor, hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறை பொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்னா, அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு என் நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லையா? நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதை தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி மீறுதலுக்கென்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ நடக்கும். ஆண்டவர் சொல்றார், இதோ உன்னை உடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே புதியவைகளை உனக்கு செய்வேன், மறை பொருளானவைகளை உனக்கு தருவேன். எதை மாத்திரம் பிடிச்சுக்காத. கோபம், வைராக்கியம், மாம்சத்தின் கிரியைகளை கொடையா பிடிச்சுக்காது. சரியா? ரட்சிக்கப்பட்ட பிறகும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகும் நமக்கு யாரோ தீமை செய்தாங்களே, அவங்கள பார்த்து ஒரு காலத்துல நீ என்ன எவ்வளவு கேவலப்படுத்தின சொல்லாத. அவங்க உன்னை கேவலப்படுத்தினால்தான் உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு, உனக்குள்ள ஒரு வில் பவர் வந்து இன்னைக்கு நீ நிக்கிற. அன்னைக்கே செத்து போயிருந்தியானா? அன்னைக்கே சூசைட் பண்ணிருந்தியானா? என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அன்னைக்கே வாழ்க்கை முடிச்சு போயிருந்தா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை பார்த்திருக்க முடியுமா? பிள்ளைகளை பார்த்திருக்க முடியுமா? பாருங்க. அதை நினைக்காத, அதை யோசிக்காத. புதியவைகளை செய்கிறேன்.
மறை பொருளானவைகளை உனக்கு இது முதல் தருகிறேன். இது முதல் தருகிறேன். Hallelujah. I will give you today my blessings. எல்லாவற்றையும் தருவேன், ஒண்ணு கூட குறைய வைக்க மாட்டேன். கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அடுத்து ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுது. முந்தினவைகளை நீ நினைக்கலன்னா, பூர்வமானவைகளை சிந்திக்கலன்னா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும் என்று சொன்னார். இது முதல் புதியவைகளையும் மறைபொருளான உனக்கு தருவேன்னு சொன்னார். அந்த ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:4 பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய அந்த இடத்துல உன் பேரை பச்சு படிப்பா. ஆமா, பிரபு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். டைட்டஸ் மோகனுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்ம ஜெயிக்கிறவர், நம்ம ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க. நமக்குள்ள இருக்கிற மாறுபட்ட கருத்துக்களை ஜெயிக்கணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், இமான் பாஸ்டருக்கு ஒரு ஐடியா இருக்கும், ரேச்சலுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இவங்க 2 பேரும் தனித்தனியா அவன் நான் நினைக்கிறதையே செய்ய மாட்டான். எப்படி செய்ய முடியும்? அவன் நான் சொல்றதையே காதுல வாங்க மாட்டான். எப்படி வாங்குவா? தாய் ஒன்னா இருக்கலாம், ஆனா தாயும் புள்ளையும் வேற வேற தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே தாய்க்கு பிறந்தவங்க தான். They are different mind. They are different thinking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They are different growing. அப்ப எப்படி என்ன மாதிரி அவன் இல்ல, அவனை மாதிரி நான் இல்ல, யார மாதிரி யாரும் இருக்க வேணாம். இயேசுவை போல் ஆவதற்கு விசுவாசம் தான் முக்கியம். ஆமென். இமை பொழுதுல மறுரூபம் ஆவோம். கர்த்தருக்கு ஆமா. இப்ப இருக்கிற விஜி அப்ப இருக்காது, இயேசுவை போல மாறி. இப்ப இருக்கிற டைட்டஸ் இப்படி இருக்க மாட்டேன், இயேசுவை போல மாறிடுவேன். அந்த நம்பிக்கை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அங்கங்க வர்றது அங்கங்க ஜெயம் கொண்டுட்டு போய்கிட்ட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவியை வருத்தப்படுத்தினதெல்லாம் இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தா குடும்பம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்போ அவைகள் எல்லாம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிற நான், அவைகள்ல என்னை எப்படி தப்பி நடப்பதற்கு உருவாக்கி கொள்ளுகிறேனோ, உருவாக்கப்படுகிறேனோ, அதுதான் என்பதை சிந்தித்து கர்த்தரே எல்லாவற்றையும் செய்கிறார். புதியவைகளானவைகளையும் செய்கிறார், மறைபொருளானவைகளையும் செய்கிறார்.
ஆகவே எல்லாவற்றின் மேல நான் ஜெயம் கொள்ளுகிறேன். முதல்ல நம்ம எல்லாரும் ஈகோ மேல ஜெயம் எடுக்கணும். அவன் 10 மாசம் அவங்க அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது, நான் 9 மாசம். 9 மாசத்துல பிறந்தவனும் உயிரோடு இருக்கிறான், 7 மாசத்துல பிறந்தவனும் உயிரோட இருக்கிறான். என்ன டிஃபரெண்ட்னா 10 மாசம் பிறந்தவனுக்கு கொஞ்சம் மூளை நல்லா வேலை செய்யும். ஒரு நாள் ஒண்ணு இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு அது கூட பழகிட்டு அப்படி போய்கிட்டே இருப்போம். ஆனா அது பண்றது பண்ணியும் தான் இருக்கும். அதை எப்படி கொண்டு போவேன் என்பது அவருடைய திட்டம். நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அதற்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். ஆமா, AK-47 கையில இருக்குது, எல்லா குண்டுகளும் கையில தான். அவனை கொண்டுட்டு நான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அப்போ உங்கள் எதிராளாகிய பிசாசு உங்களை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கும் போது, பல்லில்லாத அந்த பிசாசு வாயில மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறதை விட அதை ஜெயிச்சுட்டு நகரத்தின் நாமத்தை நமக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நகரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மில தங்கி குடியிருந்து நம்மோடு வாழ்வதால். அல்லேலூயா. அப்போ உனக்கு ஆண்டு சொல்ல புதிய நாமத்தை எழுதுவேன். அப்போ எனக்கு என்ன நாமம், கெசட்ல கூட எங்க அப்பா பேரு நாயுடுன்னு எடுத்துட்டேன், குப்புசாமின்னு தான் வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு நாமம் என்னுடைய சபை, என் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. அவர் கொடுத்திருக்கிற நாமம் என்னால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப அவரால் மீட்கப்பட்ட நாம் எப்படி இருப்போம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்களின் மேல இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் எப்பவுமே விசுவாசிக்கிறேன், நித்திய மகிழ்ச்சி என் மேல இருக்குது, உலகம் தராத மகிழ்ச்சி. அழகான கிருபை பாருங்க, அவருடைய தலையின் மேல் தங்கும். யார் மேல தங்கும், நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். என் மேல நித்திய ஆசீர்வாதம். நான் இருந்தா இயேசுவுக்காக வாழ்வேன், இறந்தா இயேசுவோட இருப்பேன். இதுதான் எனக்கு நிரந்தரம். அதான் நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம். எதுக்காகவும் தவிக்கிறது இல்ல. சிலர் இருக்கிறாங்க நல்லவங்க, நல்லா இருந்தா நல்லா போடணும், அப்படி கிழிஞ்சி கசங்கி இருந்தா அயன் பண்ணி போடணும், அழுக்கா இருந்தா துவைச்சு போடணும், எப்படியாவது போகாம எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். அதுதான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற புதிய நாமம், அதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற புதிய நகரம். Praise the Lord. Don't be worried. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார். நம்ம ஜெயம் கொள்ளலாம். புதிய நகரத்தையும் புதிய நாமத்தையும் என்ன பண்ணுவார், தருவார். ஜெயிப்போம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய பாஸ்டர்மா வந்து முன்னாடி ஜெபி. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு திருமைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ராஜா, அப்பா சிந்திக்கவும் வேண்டாம் சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றின் நடுவில் ஆண்டவர் கடனாய் என்னெல்லாம் சகிக்கணுமோ, மக்கா என்னெல்லாம் நாங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் முடிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. அப்பா ஆண்டவரே, உண்மையில ஒரு நம்பிக்கை ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே ராஜா கர்த்தர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் செபி.